இந்த வீடியோவில் நம்ம வந்து சில ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஐடிசி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அப்புறம் ஜியோ இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து இப்போ என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக, அதாவது ஹையர் ஹை லோயர் லோ அந்த கான்செப்ட் மூலமாக வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம சார்ட்டை ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே இருந்து அப் ட்ரெண்டில் வந்த மார்க்கெட் ஐடிசி இந்த லெவல்லே வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு பாருங்க. இங்கே தான் விஷயமே இருக்கு. கீழே இருந்து அப் ட்ரெண்டில் வந்த மார்க்கெட்டு கலரை மாற்றிக்கிறேன். பிளாக் கலர். ஓகே, இங்கே ஒரு ஹை வந்தான், ஒரு லோ, திருப்பி இந்த லெவலுக்கு போகல, திருப்பி இந்த லெவலில் வந்து ஸ்டாப் ஆகிட்டான் பாருங்க. எவ்வளோ நாளாக எவ்வளோ வீக்காக வந்து இந்த லெவல்லே வந்து ட்ரேட் ஆகிறான் ப்ரைஸு. திருப்பி இந்த ஹைக்கு மேலே போய் கொஞ்சமாக போனான், இந்த ஹைக்கு மேலே போய் ஓரளவு தான் போயிருக்கான், கொஞ்சமாக போய் மேலே க்ளோஸ் வச்சிட்டான். க்ளோஸ் வச்சவன் அடுத்து என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் ரிவர்சல் வந்திருக்கணும். ரிவர்சல் வந்துட்டு திருப்பி இந்த ஹைக்கு மேலே போகணும். அப்படி தானே நம்ம ஹையர் கையினா அப்படி தானே போவோம். மார்க்கெட் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அப்படி தானே போகும். ஆனால் கீழே வந்தவன் பாருங்க, இங்கேயே ஹோல்ட் ஆகிட்டான், இந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை. திருப்பி இதே லெவலில் வந்து திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி இந்த லெவலை கட் பண்ண முடியல. இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இங்கே ஏதாவது ட்ரெண்ட் போட முடியுதா? ட்ரெண்ட் லைன் போடலாம். ஓகே, இங்கே பாருங்க, இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா போயிருக்கான். இங்கேருந்து தானே ஒரு புது ஹை வச்சுருக்கான். அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு லெவலாக மார்க் பண்ணிக்கலாம், ஒரு சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து வந்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்தால் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக என்ன இருக்கணும்னா, இங்கேருந்து மார்க்கெட் திரும்பி இருக்கணும். ஆனால் வந்து அவன் வீக்காக இருக்கான். வீக்காக இருக்கனால பாருங்க, லோயர் லோ பண்ணிகிட்டே வரான். அடுத்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே முடியல அவனால். கீழே விழுகிறான், திருப்பி ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியல, திருப்பி கீழே வரான், திருப்பி இந்த ஹையையும் கட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஒரு நியூஸ் வந்துச்சு, பெரிய ஒரே வீக்கில் பெரிய ஃபால் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, கரெக்டாக பாருங்க, இது ஒரு சப்போர்ட்டுங்களா, இது ஒரு சப்போர்ட்டுங்களா. இங்கே வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த சப்போர்ட்டை வந்து வீக்லியில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். ஆனால் பாருங்க, இதுக்கு மேலே போகவே இல்லை. இங்கே இதுக்கு மேலே ஒரு சின்ன இது கூட போய் சின்ன கேண்டில் கூட போய் க்ளோஸ் வைக்கல. மேலே போன மாதிரி போயிட்டு விக்கு மட்டும் வச்சுட்டு வந்து கீழே க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், திருப்பி லோயர் லோ தான், திருப்பி பழையபடி. மார்க்கெட் வந்து கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். லோயர் லோ ஹையர் ஹை அப்படின்னு அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் பாருங்க, கீழே வந்தானா திருப்பி ஒரு லோ, திருப்பி இந்த லெவலுக்கு மேலே பக்கத்தில் கூட வரல. திருப்பி வரவன் இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டானா ஓகே, ஒரு 50-50 ஓகே. அடுத்து வர்றப்ப வந்து இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிடுவான்னு சொல்லலாம். ஆனால் பாருங்க, இந்த லெவல் பக்கத்தில் கூட வரல, திருப்பி ஒரு ஃபாலு. திருப்பி பாருங்க, இப்போ என்ன பண்ணுறான் மார்க்கெட், திருப்பி அதே லெவலில் இருக்கும், அதே லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணணும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணாதான் மார்க்கெட் வந்து அடுத்து வந்து இந்த லெவலை கட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த லெவலை கட் பண்ணிட்டானா இங்கிருந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் போவோம். ஒரு கான்செப்ட் இருக்கு, ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அந்த கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி பாருங்க, இங்கேருந்து தானே சப்போர்ட் எடுத்து போயிருக்கான். திருப்பி ரிவர்சல் வர்றப்ப இந்த லெவலில் ஏதாவது நடக்கலாம், ஒரு திருப்பி கொஞ்சமாக கீழே வந்துட்டு கூட மேலே போகலாம். வாட்ச் பண்ணி பாருங்க. இல்லை இவன் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகிட்டான், இதுக்கு மேலே போக முடியல அப்படின்னா இன்னொரு லோ வைப்பான். இங்கே ஒரு ட்ரெண்ட் மாதிரி தெரியுது, அவ்வளோதான். ஒன்ஸ் இங்கே வந்துட்டு கூட திருப்பி ரிவர்சல் ஆகலாம், திருப்பி ஒரு லோ வச்சுட்டு கூட அப்படி இந்த லெவலில் இருந்து அப்படி பிரேக் ஆகி மேலே போகலாம்.
மார்க்கெட் அப்படி தான் பண்ணுறோம். சொல்லப்போனால் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த சார்ட் எடுத்தாலும் சரி, இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கு மார்க்கெட்டில். நான் வந்து அதை வச்சு அதை பார்த்து தான் சொல்கிறேன் நான். ஓகே, அடுத்து ஜியோ பார்க்கலாம். இவருங்க ஐடிசி மந்த்லியில் பாருங்க, இதெல்லாம் பையிங் ப்ரெஷர் வந்துருக்கு பாருங்க. இந்த லெவல் மேலே போக முடியல, கீழே வரான். திருப்பி இங்கேருந்து பையர்ஸ் புஷ் பண்ணி மேலே புல் பண்ணி மேலே அமைக்க அனுப்பிடுறாங்க. கொஞ்சம் பையிங் வர்றாங்க உள்ள, பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் வந்தால் பை பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜியோ பார்க்கலாம். ஜியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே மேல இருந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு, மேல இருந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு, நீங்க எந்த சார்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, என்னன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். இங்க பாருங்க, இங்க இருந்து ஃபாலோ ஆயிருக்கான். திருப்பி இங்க பாருங்க, இந்த ஹையை கட் பண்ணலையா, திருப்பி கொஞ்சம் கீழே வந்திருக்கான். திருப்பி இந்த ஹையை கட் பண்ணல, கீழே வந்திருக்கான். இந்த ஹையை கட் பண்ணல, அப்புறம் ஒரு பெரிய ஃபால் ஆனவன் இங்க பாருங்க, சேம் லெவலு இங்க வந்து புல்லிஷா திரும்பி இருக்கானா, திருப்பி அதே லெவலுக்கு வந்து மேலே போயிருக்கான் பாருங்க. டபிள்யூ பேட்டர்ன் கூட சொல்லலாம். அது பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டபிள்யூ பேட்டர்ன் கூட, ஆனால் வந்து எங்க டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது அப்படின்னு அதுவும் முக்கியம். எங்க கிரியேட் ஆகுது பாருங்க, இது ஒரு சப்போர்ட் பாருங்க, நல்ல சப்போர்ட்ல. முக்கியமாக வந்து சப்போர்ட்ல வந்து அந்த டபிள்யூ பேட்டர்னோ இல்லை வந்து ரெசிஸ்டன்ஸ்ல வந்து அந்த எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே லெவலுக்கு வந்து திருப்பி ரிவர்சல் ஆகும். அந்த பேட்டர்னோ அப்படி கிரியேட் ஆச்சுன்னா அது கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு செகண்ட், இங்கே ஒரு ட்ரெண்ட் போடலாம். இங்கேருந்து போடலாங்களா? ஓ, இங்கே பாருங்க, அழகாக தெரியுது பாருங்க. அடுத்து அவன் என்ன பண்ணுவானா, இங்கே வந்து ஸ்டாப் ஆகிட்டான் மார்க்கெட்டு. ஒன்று இங்கே வந்து இந்த ஹையை கட் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணுவானா, இங்கே வந்துட்டு இது ரிவர்சல் வந்துட்டு கொஞ்சம் கீழே ரிவர்சல் வராமல் அப்படியே பிரேக் பண்ணி மேலே போவான். இந்த மாதிரி தான் முன்னாடி நடந்திருக்கு. வேற சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, அந்த மார்க்கெட் திருப்பி இந்த சப்போர்ட்ல நீங்கள் தைரியமாக எடுத்துருக்கலாம். சப்போர்ட்லேயே வந்து ட்ரேடிங் தைரியமாக எடுத்துருக்கலாம், பை பண்ணிடலாம். ட்ரேடிங் மீன்ஸ் இன்ட்ராடே சொல்ல, அதாவது வீக்லி சார்ட் இது. வாங்கி ஹோல்ட் பண்ணுவோம்ல ஈக்விட்டியில், அதை சொல்கிறேன் நான். கரெக்டாக இந்த லெவல்லே கூட ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். இங்கே வாங்கியிருந்தோம்னா 60, கிட்டத்தட்ட 60% ப்ராஃபிட். சரி, அடுத்து நம்ம டிசிஎஸ் பார்க்கலாம். இது வந்து டிசிஎஸ் சார்ட்டு. மேலே மேலே வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஹை பண்ணிட்டு வந்தவன் மேலே கட் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டான். வந்தவன் பாருங்க, இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்தோடனே இதுக்கு மேலே போக முடியல. என்ன பண்ணியிருக்கான், அந்த எம் மாதிரி வரும்னு சொல்லியிருக்கேன் நான், எம் மாதிரி. இந்த பேட்டர்ன் வந்து அந்த பக்கத்தில் அந்த சேம் ஹைக்கு வரவே மாட்டான். ஒன்று அந்த சேம் ஹைக்கு வருவான், வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வருவான். இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஹைக்கு வர மாட்டான், சேம் ஹை பக்கத்தில் வருவான், வந்துட்டு அந்த இதை டச் பண்ண மாட்டான், சேம் லெவலுக்கு வர மாட்டான், வராமல் கீழே போயிடுவான். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு டிசிஎஸ்ல. இது வந்து வீக்லி சார்ட்டு. கீழே வந்தவன் கீழே ஒரு ஃபால், அப்படியே தான் லோயர் லோ பண்ணிட்டு லோயர் லோ பண்ணுறான். இங்கே ஒரு சின்ன லோயர் லோ பாருங்க, அப்படியே தான் இருக்கும் மார்க்கெட்டு, லோயர் லோ பண்ணிட்டே தான் கீழே வருவான். ஓகே, ட்ரெண்ட் எங்கேயா போட முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ட்ரெண்டு போடலாம். இங்கே ஒரு ட்ரெண்டு மாதிரி தெரியுது பாருங்க, இங்கே ஒரு ட்ரெண்டு போடலாம். அப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் வரையலாம். நம்ம அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்திருந்தோடனே நம்ம ஒரு பை பண்ணியிருக்கலாம், ஆனால் அது ரெஸ்பாண்ட் பண்ணல மார்க்கெட்டு. அதாவது கொஞ்சம் தூரம் போயிருக்கு, இங்கே அந்த சப்போர்ட்டுக்கு பவர் அதிகம், அதனால குறிப்பிட்ட லெவல் போயிட்டு ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு, ஃபால் ஆயிடுச்சு. இது வந்து மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அப்படி ஆகும். இங்கே பாருங்க,
எத்தனை டைம் 2021 சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு, மேலே போயிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, 22லயும் அப்படியே மேலே போயிருக்கான். சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலுக்கு எப்போ வரோம்னா இப்போதான் வரோம், 25 செப்டம்பர்ல தான் வரோம். நம்ம இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு பை பண்ணியிருக்கலாம். பிசிஎஸ் எத்தனை ஸ்டாக்கோ, 5 ஸ்டாக்கோ 10 ஸ்டாக்கோ பை பண்ணியிருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 12 to 13% வந்து கிடைச்சிருக்கும். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வருதுங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே பை பண்ணிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணியிருக்கலாம். இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டோம், மார்க்கெட்டு உடச்சி கீழே வந்தேன், திருப்பி அதே மாதிரி தான் ஒரு லோயர்ல பண்ணுற பாருங்க. ஒரு லோ, ஒரு லோ, சின்னதாக லோ, திருப்பி பாருங்க விற்க மட்டும் போயிட்டு வந்தாலும் அது வந்து ரிவர்சல் தான். திருப்பி ஒரு லோ பாருங்க, இந்த லெவலில் பாருங்க, இதுதான் காமிக்கிறேன் நான். நான் சிக்னல் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ரிவர்சல் ஆகிறப்ப இங்கே பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கீழே வந்தவன் இது வந்து கேண்டில் ரெட்டாக இருக்கலாம், சரி ப்ளூ, நான் வந்து ரெட் கலர் கேண்டில ப்ளூ கலரை மாற்றி வச்சிருக்கேன். ஏன்னா சைக்காலஜி படி ரெட் கலர் வந்து சரியில்லை அப்படின்ட்டு நான் ப்ளூ கலர் மாற்றிருக்கேன். ஏன்னா நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து நம்ம ரெட் கலராக பார்த்துருப்போம், நம்ம பல லாஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் ரெட் கலர் கணக்கில் வச்சு பண்ணியிருப்போம். அதனால வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம ஆரம்பத்தில் லாஸ் ஆனது வந்து நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரெட் கலரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு இது வரும், ஒரு பதட்டம் அந்த மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி கலரை உங்களுக்கு பிடிச்ச கலரை மாற்றி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கேருந்து கீழே வந்திருக்கானா, இது பாருங்க கீழே வந்த ஒரு பையிங் ப்ரெஷர், கீழே வந்த ஒரு பையிங் ப்ரெஷர். இங்கே பாருங்க நல்லா கீழே வந்திருக்கான், நல்லா கீழே வந்திருக்கான். கீழே வந்தவன் ஒரு வீக்ல பாருங்க எவ்வளவு தூரம் மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கான் பாருங்க. இது வீக்லி கேண்டில், ஒரே கேண்டில் இப்போ 5% மேலே போயிருக்கான். இது நல்ல சிக்னல், இது ஒரு சிக்னல், இது சிக்னல், அது இந்த கேண்டில்லாம் ஒரு சூப்பர் சிக்னல். ரத்த கேண்டில் பாருங்க, ரத்த கேண்டில் ஒரு சூப்பர் சிக்னல். நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த கேண்டில் வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், ஓகே ஓரளவு மேலே போகிறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் எவ்வளோ தூரம் போவான்னு தெரியாது நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து 50 ஆல் டைம் ஹைலேருந்து 50% கீழே வந்துட்டான். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி கேண்டில் பார்த்தோம்னா, இது சிக்னல் கேண்டில் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேண்டில் பார்த்தோம்னா நம்ம முடிஞ்ச ஸ்டாக்கு, எத்தனை ஸ்டாக்கோ, 5 ஸ்டாக்கோ 10 ஸ்டாக்கோ 15 ஸ்டாக்கோ, நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்டாக்கோ, நம்மளால முடிஞ்ச ஸ்டாக்கை வாங்கிடலாம். பாருங்க அதே மாதிரி தான் போயிருக்கோம். இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். மந்த்லியில பாருங்க எவ்வளவு நல்ல கேண்டில் பாருங்க, பையிங் ப்ரெஷர், பெரிய பை கேண்டில். ஏன்னா இந்த எல்லா கேண்டிலும் சேர்த்து தான் நம்ம மந்த்லியில வரும். என்ன பண்ணலாம், சின்னது வரல, அவ்வளோதான். திருப்பி ரிவர்சல் வந்து இதை கட் பண்ணணும். கட் பண்ணோம்னா இங்கே வந்தோன்னா கொஞ்சம் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பிரேக் ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இந்த சப்போர்ட் லெவலு. இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து திருப்பி 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 நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாக்காக இருக்கட்டும், இண்டெக்ஸாக இருக்கட்டும், வேற எது வேணா இருக்கட்டும், ஃபாரெக்ஸு, கோல்டு, எது வேணா இருக்கட்டும், கோல்டு சில்வரு எது வேணா இருக்கட்டும், இதே மாதிரி தான் நடக்கும். நீங்கள் ஹையர் ஹை லோயர் லோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதான் பேசிக்கு. எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அதான் பேசிக்கு. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணலாம். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம், இல்லை சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்குது. அந்த இடத்துல வந்து பாருங்க கேண்டில் பாருங்க, இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிளியர் சிக்னல் தெரியுதுங்களா. தெரியுதுங்களா, இந்த மாதிரி வீக் கேண்டில் தான், வீக்கான கேண்டில். இந்த மாதிரி வந்து இது வந்து செல்லு கீழே தான் போக போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஓகே ட்ரெண்ட் லைன்ல வந்து இந்த மாதிரி நடக்குது, அப்போ மார்க்கெட் வந்து
கீழே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஓரளவு வந்து நம்ம இது பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து நம்ம சப்போர்ட்டில் பாருங்கள். நீங்கள் வந்து கேண்டில் பேர்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும். புரியுதுங்களாங்க? பாருங்க, இதெல்லாம் அழகான கேண்ட் சிக்னல். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இதை பாருங்க, இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது மாதிரி தான் இங்கே பாருங்க, மார்க்கெட் கொஞ்சமாக கீழே வந்திருக்காரு ரிவர்சல் பாருங்க. மேலே அடுத்து மேலே போகிறப்ப பாருங்க இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, இங்கே ஒரு லோ வச்சிருக்கான், இந்த இடத்துல லோ வச்சிருக்கான். திருப்பி ரிவர்சல் வரப்போ பாருங்க இந்த வீக் கேண்டில் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்க. சப்போர்ட் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கெஸ் பண்ணிடலாம் நம்ம ஓகே அப்படின்னு. இதெல்லாம் பாருங்க, நல்ல பையிங் ப்ரெஷர். இதெல்லாம் எவ்வளோ புஷ் பண்ணியிருக்காங்க பாருங்க பையர். நீ எந்த சார்ட்டை எடுத்தாலும் இதான் நடக்கும். டிசிஎஸ்ல பாருங்க, இந்த கேண்டில்லாம் பாருங்களேன். அதே மாதிரி பாருங்க, இந்த கேண்டில் இப்படித்தான் நடந்துகிட்டே இருக்கும். இங்க ட்ரெண்ட் லைன்ல பாருங்க, இங்க பாருங்க, ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய ஃபால் ஆகிருக்கான். வீக்லியில ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி பாருங்க இந்த மாதிரி வீக்காக தான் இருந்திருக்கான். எத்தனை வாரமா? 1.5 மாசமா, 2 மாசமா வந்து இப்படி தான் இருந்திருக்கான். இவ்வளோ வீக்காக தான் இருந்திருக்கான். இந்த கேண்டில் வச்சு நம்ம வந்து ஓகே ஓரளவு கெஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி பெரிய ஃபால் ஆகும்போது கெஸ் பண்ண முடியாது, அது நியூஸ்னால வந்துச்சு. ஓகே, கீழே வந்து இந்த சப்போர்ட்டுக்கு திருப்பி வரலாம், இந்த சப்போர்ட் பக்கத்தில் வரலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம்.